நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணமெல்லாம் வழக்கம் போல வீடியோக்கு லைக் எடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க நம்முடைய சேனலுக்கு. அதே மாதிரி வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது குவால்காம் தரப்புலேருந்து. குவால்காம் ஒரு புதிய சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட்டை அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்மளை ஹைலைட்டாக பார்க்க முடியுது. அதாவது இதில் வந்து உங்களுக்கு 3rd ஜெனரேஷன் ஸ்னாப்டிராகன் X60 5G மோடத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் 6th ஜெனரேஷன் ஸ்னாப்டிராகன் AI இன்ஜினை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த சிப்செட்டில் வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் சப்போர்ட் பண்ண போதுன்னு இருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 888 சிப்செட். ஸோ இது ஃபஸ்ட்டு எந்த மொபைலில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி தாங்க, இவங்க தாங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்கிறாங்க. பட் இது லான்ச்சிங் நடந்ததுக்கப்புறம் தெரியும் எந்த பிராண்டில் இந்த சிப்செட் வரப்போகுதுன்னு. ஸோ இந்த சிப்செட்டை எந்த மொபைலில் நீங்கள் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து மிட்ரேஞ்ச் மொபைலுக்கு வரப்போகிறது இல்லை, ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த புத்தம் புதிய சிப்செட்டில் அறிமுகப்படுத்தும் போது கண்டிப்பாக இதோட விலை கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் காலம் தான் பதில் சொல்லும், பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த பிராண்ட் எந்த ஸ்மார்ட் ஃபோன் ரேஞ்சில் வந்து இந்த சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த டிக்டாக்கை வந்து இந்தியாவில் பேன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கிரியேட்டர்ஸ்லாம் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சாய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பக்கம் அப்படி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதோட விளைவு தான் வந்து இன்ஸ்டாகிராம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்களை அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்ஸ்டாகிராம் லைவ் ரூம் அப்படிங்கிற பேரில் ஒரு புதிய விஷயத்தை வந்து இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் அறிமுகப்படுத்துகிறாங்க. முழுக்க இந்தியன் யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயங்களை வந்து போஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைவ் ரூமை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 3 பேரை ஒரே டயத்தில் வந்து நீங்கள் விவாதம் பண்ண முடியும், அதாவது உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராம் சொல்லியிருக்கு. மார்ச் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமோட வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 60% அப்படிங்கிறாங்க. அப்போனா பார்த்துக்கங்களேன், அப்படியே டிக்டாக்கோட அந்த கிரியேட்டர்ஸ் அப்படியே அங்கே சாஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ காலம் தான் பதில் சொல்லும் வருங்காலத்தில் இதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஹுவாமே தரப்புல இருந்து ஒரு 2 ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அமேஸ்ஃபிட் GTS 2 மினியும் அமேஸ்ஃபிட் பாப் ப்ரோ, இந்த 2 ஸ்மார்ட் வாட்சும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, லான்ச்சிங் ஆகிடுச்சு. அதோட விலையும் வெளியே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவில் லான்ச் பண்ணலை, இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த 2 ப்ராடக்ட்டும் கூடிய அளவில் இந்தியாவுக்கு வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். ஸோ அந்த அமேஸ்ஃபிட் GTS 2 மினி வந்து உங்களுக்கு 7800 ரூபாய் அப்படிங்கிற ரேட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி அமேஸ்ஃபிட் பாப் ப்ரோ வந்து உங்களுக்கு 4500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் வாட்ச்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது, அதே மாதிரி SpO2 கொடுத்துருக்காங்க. அதாவது பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சென்சார் பண்ண முடியும். இந்த 2 விஷயங்கள் ஹைலைட்டான விஷயங்கள் இந்த 2 ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து வந்துருச்சு, பட் இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத இன்னும் ஹுவாமே வந்து தெரிவிக்கல. பட் குடியுரிமையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, வாட்ஸ்அப் தரப்பில் வந்து புதிய அப்டேட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கஸ்டம் வால்பேப்பரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸை வந்து டெக்ஸ்ட் மூலிமா நீங்கள் சர்ச் பண்ண முடியும், இமோஜி கூட அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதோட ஸ்டிக்கர்ஸும் நீங்கள் கூடிய விரைவில் வாட்ஸ்அப்பில் பார்க்க போகிறீங்க, பயன்படுத்த போகிறீங்க. அநேகமாக இந்த COVID-19 சம்மந்தப்பட்ட ஸ்டிக்கர்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். WHO வந்து வாட்ஸ்அப்போட என்ன ஒப்பந்தம் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பட் கூடிய விரைவில் WHO ஸ்டிக்கரோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, லெனோவா தரப்புல இருந்து ஒரு அட்டகாசமான ஒரு லேப்டாப் வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். லெனோவா லீஜியன் 5G கேமிங் லேப்டாப். இதில் வந்து இன்டெல் ப்ராசஸரில் AMD ப்ராசஸர் வந்து பயன்படுத்தினாங்க. Ryzen 4000 சீரிஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 256 SSD கார்டு இருக்குது, அதே மாதிரி 1 TB HDD கார்டு இருக்குது. இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த லெனோவா லீஜியன் 5ல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க, ப்ரைஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 75,990 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்துருச்சு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, சமீபத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கூகுள் வந்து ஆப்ஸுக்கும் கேம்ஸுக்கும் வந்து அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு நியூஸ் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ரிசல்ட் வந்துருச்சு. இந்தியாவில் ஃபேமஸான ஒரு ஆப் ஸ்லீப் வித் வைஸா, இந்த ஆப்புக்கு வந்து
சிறந்த அவார்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கேமுக்கு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் ஆஃப் ரன் எட்டரா அப்படிங்கிற ஒரு கேமுக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கு, சிறந்த கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3, இது வந்து யூசர் சாய்ஸ் கேம் ஆஃப் 2020 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிறந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருடத்துக்கான சிறந்த அவார்டு இந்த 3 ஆப்ஸுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸை செலக்ட் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஓட்டிங்கு அனுப்பியிருந்தாங்க. எல்லாரும் சிறந்த ஆப்ஸ் இதுதான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. அதை கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்க பெஸ்ட் ஆஃப் 2020 அப்படிங்கும்போது இந்த 3 ஆப் வந்து முதல் இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புலேருந்து. விவோட ஃபன் டச் வாய்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரிஜின் வாய்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நிறைய நியூஸ்களில் நான் வந்து தெரியப்படுத்திருப்பேன். இப்போ அதை அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரிஜின் வாய்ஸோட பேட்டா டெஸ்ட்டை நீங்கள் பெறணும்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 5 மொபைல் மாடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. X50, S7, Neo 3S, IQ OO, IQ OO, அப்புறம் Neo 3, இந்த 5 மாடல்களுக்கு நீங்கள் ஒரிஜின் வாய்ஸோட அந்த பேட்டா டெஸ்ட்டை வந்து பெற முடியும் த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக. விரைவில் நீங்கள் உங்களுடைய மொபைலில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்சமாக அவங்க வந்து 33 மாடல் மொபைலுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜனவரிக்குள்ளே எல்லாத்துக்கும் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்திக்கலாம். நீங்கள் முன்னக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு இந்த ஒரிஜினல் வாய்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் நிறுவனம் வந்து சைனாலேருந்து வெளியேற போகிறதாக ஒரு நியூஸில் நான் பார்த்தேன். இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. பட் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆப்பிள் நிறுவனம் தொடர்ச்சியாக தங்களுடைய ப்ராடக்டை சைனாவில் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட HomePod மினி அப்படிங்கிற ஸ்மார்ட் ஸ்பீக்கரை வந்து வெற்றிகரமாக அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $114 வந்து வெளியே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர், பார்க்கவே ஒரு உருண்டை மாதிரி இருக்குது, பார்க்க ஒரு அழகாக இருக்குது. ஆப்பிளோட அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ அந்த இமேஜை நான் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்போ தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான மொபைல் Reno 5 சீரிஸ் மொபைலை டிசம்பர் 10க்கு மேலே லான்ச்சிங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லப்படுது. ஸோ ஓப்போவோட Reno 5, Reno 5 Pro, Reno 5 Pro Plus இந்த 3 மாடல்களை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 சிப்செட் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது Snapdragon 765G சிப்செட், அதே மாதிரி Dimensity 1000+ சிப்செட், அதுக்கப்புறம் Snapdragon 865 சிப்செட். அப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300 mAh பேட்டரிலேருந்து அதிகபட்சமாக 4500 mAh பேட்டரி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேமராவோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் வந்து சோனியோட IMX சென்சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மினிமம் 6.43 இன்ச்சிலேருந்து அதிகபட்சமாக 6.55 இன்ச்சில் OLED பேனலில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இமேஜும் லீக் அவுட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. கூடியவிரைவில் டிசம்பருக்கு 10க்கு அப்புறம் இந்த ஓப்போட Reno 5 சீரிஸை எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ரோபோட் தயாரிக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா உடனே டக்குன்னு யோசிக்கவே வேண்டாம், ஜப்பான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த ஜப்பான் நாட்டில் இருந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணிங்கன்னா 60 அடி உயரத்தில், அதாவது 18 மீட்டர் உயரத்தில் ஒரு மனித ரோபோ வந்து தயாரித்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அது நடக்குமா, கை அசைக்குமா, எல்லா வேலைகளும் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ Gundam ரோபோட் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதோட எது பிரதிபலிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 மொபைல் ஷூட் Gundam அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் இந்த Gundam ரோபோட் அப்படிங்கிறாங்க. ஸோ 60 அடி உயரத்தில் வந்து அப்படி கம்பீரமாக நிற்கிது. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த COVID-19 அவங்களுடைய டூரிசம் வந்து அப்படியே டவுன் ஆகிடுச்சான். ஸோ அதை அப்படியே கொண்டு வர்றதுக்கு அதோட புது முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Gundam ரோபோட் அவ்வளோதாங்க. டிசம்பர் 19க்கு மேலே இதோட லான்ச்சிங் நடக்க போகுது, பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி வந்து தெரிவிச்சிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த நியூஸில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.